கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இன்று பேச விடையும் தலைப்பு பணம். பணம் மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. பணம் இல்லைன்னா உலகத்துல மரியாதை கிடையவே கிடையாது. இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் என்பது ஒரு பழமொழி. பணம் இல்லைன்னா மனைவி மட்டும் என்ன, பெற்ற தாய் கூட ஒருவனை மதிக்க மாட்டாள். நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமா, 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணுமா, தன் குழந்தைகளை நல்ல ஒரு பள்ளியில் சேர்த்து கல்லூரியில் சேர்த்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்க வேண்டுமா, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் வாழ்வில் பணம் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. 4 பேர் எப்படிங்க பணங்காசு உள்ளவனை மதிப்பான்? வள்ளுவன் அழகா சொல்றான், இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பணங்காசு இல்லாதவனை எல்லாரும் எள்ளி நகையாடுவார்கள், பணம் உள்ளவனை எல்லாருமே போற்றி புகழ்வார்கள் என்று வள்ளுவன் கூறுகிறான். இதுக்கு மேல என்ன வார்த்தை வேணும்? ஏழை சொல்லு அம்பலம் ஏறாதுன்றது அந்த மாதிரி ஒரு பழமொழி இந்த திருக்குறள்ல இருந்துதான் வந்திருக்கு போல இருக்கு. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். ஒருத்தன் யாருமே அவனை மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஆனா அவன்கிட்ட 4 காசு வந்துடுச்சுன்னா ஊர் உலகம் அத்தனையும் அவனை போற்றி புகழும் என்று வள்ளுவன் கூறுகின்றான். சரிங்க, பணங்காசு மதிப்பை பத்தி பார்த்தோம். அந்த பணங்காசை எப்படி சம்பாதிக்கிறது? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள். ஒரு பொருளை சேர்க்கும் திறன் அறிந்து தீமை இல்லாத வழியில் ஒருவன் தன் பணத்தை சம்பாதிப்பானால் ஒரே கல்லுல 2 மாங்காய். அவனுக்கு அந்த பொருளானது தீமை இல்லாத வழியில் சம்பாதித்த பொருளானது அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். இதுக்கு மேல என்னங்க இருக்கு? அறமும் பொருளும் ஒரு சேர வரணும்னா நல்ல வழியில பொருள் சம்பாதி, தீய வழியில சம்பாதிக்காத என்பது திருவள்ளுவனுடைய வாக்கு. ஓகேங்க, நல்ல வழியில சம்பாதிக்கணும், தீய வழியில சம்பாதிக்க கூடாது. சரிங்க, அடுத்த இந்த காலத்துல இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளா? பிராக்டிக்கலா நிச்சயம் பாசிபிள். ஆனா இந்த காலத்துல நிறைய மனிதர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றி வஞ்சித்து நிலபுலன்களை அபகரித்து பணங்காசு ஏமாற்றி இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்களே, அவர்களுடைய நிலைமை என்னவாகும்? அடுத்தவனை ஏமாற்றி வஞ்சித்து வாழ்பவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு வள்ளுவன் அழகாக தன்னுடைய திருக்குறளிலே விடையளிக்கின்றான். அழ கொண்ட எல்லாம் அழ போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. பிறர் அழ அழ நாம் சம்பாதித்த செல்வம் எல்லாம் நாம் அழ அழ நம்மை விட்டு போயிடுமா. நல்ல வழியில் சம்பாதித்த செல்வம் நம்மளை விட்டு போனாலும் பின்னொரு காலத்தில் திரும்பி நமக்கு நன்மை பயக்கும் என்று வள்ளுவன் கூறுகிறான். அதனால நல்ல வழியில சம்பாதிச்ச செல்வம் நம்மளை விட்டு போகவே போகாது, தீய வழியில சம்பாதிச்ச செல்வம் நம்மளை விட்டு போயிடும் என்று வள்ளுவன் கூறுகிறான். பணத்தால அடைய முடியாதது ஒன்றுமில்லை. வாட் மணி கேன் டூ மணி அலோன் கேன் டூ என்பது ஆங்கில பழமொழி. பணத்தால் எதை செய்ய முடியுமோ அது பணத்தால மட்டும்தான் செய்ய முடியும். இதைத்தான் வள்ளுவன் கூறுகிறான். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியது இல் என்று வள்ளுவன் கூறுகிறான். ஒருவன் பொருளை நிறைய சம்பாதிக்கணும், அவனுடைய பகைவர்களுடைய கர்வத்தை அழிக்கக்கூடிய வாழ் அந்த ஒரு சக்தி அந்த பணத்துக்கு உண்டு என்று வள்ளுவன் கூறுகிறான். ஆகையால் நல்ல வழியில பொருள் சம்பாதிக்கணும், தீய வழியில் பொருள் சம்பாதிக்க கூடாது. தீய வழியில் சம்பாதித்த பொருள் நம்மை விட்டு அகன்றுவிடும், நல்ல வழியில சம்பாதித்த செல்வம் நம்மை விட்டு அகலவே அகலாது. சரிங்க, நல்ல சம்பாதிச்ச செல்வத்தை எப்படி 4 பேருக்கு பயன்படுத்தணும்? ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு என்பது வான்மறை வாக்கு. ஊர் நடுவுல ஒரு குளம் இருந்ததுன்னா அந்த குளத்து நீர் எவ்வாறுக்கு பயன்படுமோ, அனைவருக்கும் பயன்படுமோ, அது மாதிரி ஒரு பேரறிவுடையவன், நல்ல சிறந்த அறிவு உடையவனுடைய செல்வமானது 4 பேருக்கு பயன்படணும், அனைவருக்கும் பயன்படணும் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. ஆகையால் நல்ல வழியில் பணம் சம்பாதிப்போம், கடும் முயற்சியால் பொருளை ஈட்டுவோம், பொருளை ஈட்டி நம்முடைய வாழ்வையும் மேம்படுத்துவோம், நாட்டையும் பலப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.